இப்ப புத்திசாலித்தனமா வாக்கு சதவிகிதத்தை அதிகரிக்கிறேன்னு இவங்க சொல்றாங்க பெருமையா. இது எப்படின்னா 234 தொகுதியில 20 தொகுதி நின்றுட்டு 4 தொகுதி ஜெயிச்சப்புறம் அண்ணாமலை சொல்லுவார் நாங்க 40% ஓட்டு. அந்த மாதிரிதான் இருக்கு. சதவிகிதமே தேவையில்லை. போன தடவை 5.5 கோடி பேர் போட்டாங்க, இப்ப 6 கோடி பேர் போடுறாங்க. அந்த எண்ணிக்கையே கொடுக்கணும், அதுதான் உண்மையான விஷயம். இப்போ பீகார்லயே சொல்றாங்க ஓட்டு போட்டவர்களுடைய எண்ணிக்கைக்கும் ஓட்டு விழுந்ததுக்கு எண்ணிக்கையும் மாறுதான். இதுக்கும் அதுக்குமே ஒரு பூத்துலயும் 10% மாறுதுன்னா அப்ப யாரோ உள்ள கொண்டு வந்து போட்டிருக்காங்களா? ஏற்கனவே மக்களுக்கு நிறைய பேருக்கு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தின் மேல நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. யாருக்கு போட்டாலும் இன்னொருத்தருக்கு அமைக்கலாம், அவருக்கு அமைக்கலாம், இவருக்கு வந்துடும், எல்லாம் வருது. யாரு எத்தனை பட்டு அமைக்கினாலும் மீண்டும் தமிழ்நாட்டில் நான் சொல்றது பீகார் மாதிரி தான். இங்கேயும் எந்த அரசியல் மாற்றமும் வராது. பீகார் மாதிரி தொடர்ந்து இங்கதான், இங்க என்ன ஆட்சி இருக்கோ அதே ஆட்சி தான் தொடரும். அதாவது ஃபர்ஸ்ட் வேலை செய்யறவங்க யாரு? தமிழ்நாட்டில் எல்லாரும் தமிழர்கள் தான். பீகார்காரங்க சொன்னாங்க, எலெக்ஷன் கமிஷன் சொன்னாங்க எல்லாரும் பேரையும் அடிச்சிருவாங்களா? எங்க அப்பா 23 வருஷம் முன்னாடி இறந்து போயிட்டார். எங்க அப்பா பேரை நான் அப்பவே கூட்டாச்சு. இவங்களுக்கு பார் கோடு போட்டிருக்காங்க, இங்க பாத்தீங்களா QR கோடு போட்டிருக்காங்க. நம்மளுடைய ஓட்டர் ஐடியில பார் கோடு போட்டிருக்காங்க. ரெண்டையும் இணைச்சிட்டாலே பாதி வேலை மிச்சம். அதையே செய்யல. திருப்பியும் என்ன சொல்றாங்க, டெல்லியில என்ன சொன்னாங்க, நாங்க டிஜிட்டல் இந்தியா, ரூபா நோட்டை கூட கையில தொட மாட்டோம், எல்லாம் ஜிபேல தான் வாங்கிப்போம். நான் லஞ்சம் சொல்லணும் பொதுவாக அந்த மாதிரி இருக்காங்க. யாரு அதிகமாக ஊழல் நாட்டுல அப்படின்னா, யார் அதிகமாக கமிஷன் வாங்குறவங்களோ அவதான் ஊழல் அதிகமானவங்க. அந்த ஊழல் எப்பொழுது நம்ம பணத்தை தேர்தல் நிதி எல்லாம் வாங்கும் போது ஐயோ நம்ம ஊழல் சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு அதை என்ன பண்ணாங்க, அப்படியே லீகலைஸ் பண்ணிட்டாங்க. நீ சட்ட ரீதியாக நீங்க பணம் கொடுக்கலாம் அப்படின்னு. அப்ப இந்தியாவிலேயே மிக அதிகமாக தேர்தல் நிதியை சட்ட ரீதியாக வாங்கினாங்க பிஜேபி. அப்ப என்ன எதுக்காக கொடுப்பாங்க? ஒரு கடைக்காரன் இல்ல ஏதோ ஒரு பிசினஸ் பண்றவன் நாளைக்கு நாம ஏதாவது சட்டம் மீறல் பண்ணா நமக்கு இந்த அரசு காப்பாற்றும். அப்போ இத்தனை பேர் கொடுத்துருக்காங்க, அதானி அம்பானி எல்லாருமே கொடுத்துருக்காங்க. அவங்களுக்காக இந்திய அரசாங்கம் இருக்கிறது இல்லை, இது எல்லாருக்குமான அரசாங்கம்.